தாவேக ராஜ்யசபாவில் நுழைய போகிறதா என்ற ஒரு கேள்விக்கு இன்று பதில் கிடைத்திருக்கிறது. தனது கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை தாவேக விட்டுக் கொடுத்துள்ள நிலையில் காங்கிரஸில் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். காங்கிரசுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராஜ்யசபா சீட் யாருக்கு கிடைக்க போகுது? காங்கிரஸ் வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய தகவல்கள் என்ன? வணக்கம் பார்த்திபன். நேற்று தலைமைச் செயலகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சந்தித்து பேசினார். தொடர்ந்து இன்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோனகரும் முதலமைச்சர் விஜயை சந்தித்து ராஜ்யசபா சீட்டை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை தொடர்ந்து காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இதில் அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சியின் தரவுகள் ஆராய்ச்சி துறையின் தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பியாக வாய்ப்பு உள்ளதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் காங்கிரஸ் கட்சி எம்பி ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் நெருங்கிய நண்பர். ஆகையால் அவருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. மற்றொருபுறம் ராஜ்யசபா சீட்டை பெற மாநில தலைவர் திரு செல்வப்பிரந்தகையும் தீவிர முயற்சி செய்து வருகிறார். தேர்தலுக்கு பிறகு தனது மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக உள்ள நிலையில் ராஜ்யசபா எம்பியாக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தீவிரமாக முயற்சி செய்கிறார். இதில் அதிகபட்சமாக திரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பியாக வாய்ப்பு இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தாவேக்காவோடு தான் காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும் அப்படின்றது ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்த ஒரு நபர்னா அது காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான். ஸோ காங்கிரஸுக்கு தாவேக்கா கொடுத்திருக்கக்கூடிய இந்த ராஜ்யசபா சீட் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு தான் செல்ல போகிறதா இல்லை வேற எந்த தலைவருக்கும் செல்ல போகிறதா என்ற ஒரு கேள்விக்கான பதிலை நோக்கி போயிட்டு இருக்கும். இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.